முக்கிய செய்திகள். உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி சட்டவிரோதம். அதிரடியாக ரத்து செய்தது அமெரிக்க உச்சநீதிமன்றம். விவசாயிகளுக்கு தீங்கிழைக்கும் வர்த்தக உடன்பாட்டை மேற்கொண்டது ஏன்? ட்ரம்பிடம் மோடி சிக்கிக் கொண்டதே காரணம் என ராகுல் குற்றச்சாட்டு. திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என ஸ்டாலின் திட்டவட்டம். சூழ்ச்சிக்கு இடமளித்துவிடக்கூடாது என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளுக்கு மாவட்ட நீதிபதிகளை நியமிக்க வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வரவேற்பு. சிறார் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் தொடர்பு. ஹர்தீப் புரியை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்க மார்க்சிஸ்ட் வலியுறுத்தல். வணக்கம். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி சட்டவிரோதமானது என்று கூறி அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அவற்றை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக கடந்த ஆண்டு பொறுப்பேற்ற ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா, சீனா, ஜப்பான், கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று கூறி பரஸ்பர வரியை அவர் விதித்தார். அதன்படி 10 முதல் 50% வரை வரி விதிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு 25% வரி விதித்த ட்ரம்ப் பின்னர் கடந்த மாதம் 18% அதனை குறைத்தார். இந்நிலையில் உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த வரி சட்டவிரோதமானது என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 6 நீதிபதிகள் வரி விதிப்புக்கு எதிராகவும் 3 நீதிபதிகள் ஆதரவாகவும் தீர்ப்பளித்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ட்ரம்ப் தனது அதிகாரங்களை மீறி தேசிய அவசர நிலைக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்தை பயன்படுத்தியதாக கூறியுள்ளது. சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் வரிகளை விதிக்க அனுமதிக்கவில்லை என நீதிபதிகள் கூறியுள்ளனர். வரிகள் மற்றும் இறக்குமதி வரி விதிக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அரசியல் சாசனம் வழங்கியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வரி விதிக்கும் அதிகாரம் நிர்வாகத்துறைக்கு வழங்கப்படவில்லை என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். எனவே வரிகளை விதிக்கும் உரிமை அதிபருக்கு இல்லை என்றும் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிபர் தனது சட்டப்பூர்வ தற்காப்பில் குறிப்பிட்ட 1977 ஆண்டின் அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தில் ட்ரம்பிற்கு இத்தகைய விரிவான அதிகாரங்களை வழங்கும் அம்சம் ஏதுமில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அதே சமயம் இதுவரை வசூலிக்கப்பட்டுள்ள $130 பில்லியன் அளவுக்கான வரியை பற்றி தீர்ப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் அவமானம் என்று கூறியுள்ளார். அதே சமயம் மாற்று திட்டங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அரசியல் சாசன பிரிவு 122 பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு தற்போது விதிக்கப்படும் வரியை விட 10% கூடுதல் வரி விதிக்கும் கோப்பில் ட்ரம்ப் கையெழுத்திட்டு அதனை தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த புதிய வரி விதிப்பு 150 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரானை கையெழுத்திட வைக்கும் வகையில் அந்நாட்டின் மீது சிறிய அளவில் தாக்குதல் நடத்த உள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் தாக்குதல் நடத்தக்கூடும் என கூறப்படும் நிலையில் பதிலடி கொடுக்க ஈரானும் தயாராகி வருவதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவிடம் பிரதமர் திரு மோடி வசமாக சிக்கிக் கொண்டதாலேயே இந்திய விவசாயிகளுக்கு தீங்கிழைக்கும் மோசமான வர்த்தக உடன்பாட்டை செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மக்களவையில் தாம் பேசிய போது ஜூஜூட்சு விளையாட்டில் எதிராளியை திணறடிக்கும் வகையில் எப்படி இருக்குவது என்பதை குறிப்பிட்டதாக கூறி அது தொடர்பான வீடியோவை எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். பிரதமர் திரு மோடியை அமெரிக்கா ஒருபுறமும் சீனா மற்றொரு புறமும் இருக்குவதாக திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதுபோன்ற அரசியல் அழுத்தங்கள் மற்றும் நெருக்குதல்கள் பெரும்பாலும் பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றும் அவை பெரும்பாலும் மறைக்கப்பட்டதாகவே இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்களை மகிழ்ச்சிப்படுத்த நமது விவசாயிகள் ஏன் தியாகங்களை செய்ய வேண்டும் என்றும் யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று அமெரிக்க உத்தரவிடுவதன் மூலம் நமது எரிசக்தி பாதுகாப்பு விட்டுக் கொடுக்கப்பட்டது ஏன் என்றும் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க பொருட்களின் இறக்குமதியை $100 பில்லியன் அளவுக்கு அதிகரிக்க ஒப்புக்கொண்டது ஏன் என வினவியுள்ள அவர் இத்தகைய மோசமான சரணடைதலுக்கு காரணம் திரு மோடிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளும் அழுத்தங்களும் தான் என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார். தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு எதிரான வழக்கு அமெரிக்க நீதிமன்ற விசாரணையில் இருப்பது எப்ஸ்டீன் கோப்புகள் ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் எப்ஸ்டீன் கோப்புகளில் திரு அனில் அம்பானி, மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் திரு மோடியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.
திரு மோடிக்கு இருக்கும் உண்மையான நெருக்கடி என்னவென்றால் அவர் ஏற்படுத்தியிருக்கும் போலி பிம்பம்தான் என்று விமர்சனம் செய்துள்ள அவர் இதற்காக மிகப்பெரிய தொகை செலவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவ்வாறு கட்டி எழுப்பிய திரு மோடியின் பிம்பம் தற்போது அமெரிக்காவின் பிடியில் உள்ளதாக திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்றும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை நந்தனத்தில் அமைந்துள்ள YMCA மைதானத்தில் லோடிங் 2.0 என்ற பெயரில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகள் மற்றும் சமூக வலைதள தன்னார்வலர்களின் சந்திப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின், ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு வின் 2.0 என கூட்டம் நடத்தியதையும் அடுத்து வந்த 2024 மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 என ஸ்வீப் செய்ததையும் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு வீட்டிற்கும் நேராக சென்று திமுக உறுப்பினர்களாக சேர்த்தது, வாக்குரிமையை உறுதி செய்தது என IT விங்கின் பங்களிப்பு அளப்பரியது என்று பாராட்டு தெரிவித்த திரு ஸ்டாலின், வரும் சட்டமன்ற தேர்தலிலும் கிளீன் ஸ்வீப் செய்து திராவிட மாடல் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆன்லைன் மட்டுமல்ல, ஆஃப்லைன்லையும் IT விங் கலக்கும் என நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 75 ஆண்டுகள் கடந்தும் ஆட்சி பொறுப்பில் இருப்பதுடன் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது திமுக என்று கூறிய திரு ஸ்டாலின், அப்படிப்பட்ட நம்மை அவதூறால் களங்கப்படுத்தி தமிழ்நாட்டில் நுழைந்து விடலாம் என எதிரிகள் நினைப்பதாகவும், அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் சோசியல் மீடியாவில் அஜெண்டாவை செட் பண்ண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடக்கூடாது என்றும் அப்பப்போ அட்டாக் மோடுக்கும் செல்ல வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். தொண்டர்களால் நேரடியாக ஒரு நாளைக்கு 100 வீடுகளுக்கு செல்ல முடியும் என்றால் உங்கள் கருத்துகளால் தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்க வைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். கட்சியின் IT விங் வாட்ஸ்அப் சேனலை பொதுமக்கள் அனைவரையும் ஃபாலோ செய்ய வைக்க வேண்டும் என்றும், சாதனைகளை ஈஸியாக செய்யும் நாம் அதனை மக்களிடம் கொண்டு செல்ல மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். முதலில் நாம் வீழ்த்த வேண்டியது போலி செய்திகளைத்தான் என்று அவர் கூறினார். இந்த பொய் செய்திகளின் சவால்களை நாம் முறியடிச்சாகணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிக விழிப்போடு ஆன்லைனில் செயலாற்றணும். பொய் செய்திகளை பரப்புகின்ற நிறைய ரைட் விங் அக்கௌண்ட்டுகளை பாஜக நடத்திக்கிட்டு வராங்க. அதில் பாதி அதிகாரபூர்வ பக்கங்கள், மீதியெல்லாம் மீம்ஸ் பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய பக்கங்கள். இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மை பற்றி ஒரு பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னா உடனே ஆதாரத்தோட கமெண்ட்ஸ் ரிப்ளைன்ஸில் நீங்கள் பதிலடி கொடுக்கணும். அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் நம்பி செயல்பட வேண்டும் என்றும், இஷ்டத்துக்கு பரவும் புரளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். களம் நமக்கு சாதகமாக உள்ளது என்றும், களத்திலும் ஆன்லைனிலும் சரியாக செயல்பட்டால் நம் டார்கெட்டை நிச்சயம் எட்டிவிடுவோம் என்றும், அதற்கு அடித்தளமாக ஆடுகளம் செய்தியை லான்ச் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என திட்டவட்டமாக திரு ஸ்டாலின் கூறினார். 2019 தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக கூட்டணி தான் வெல்லும்னு தெரிஞ்ச நடந்த தேர்தல்கள் தான் எல்லாம். ஆனால் எப்படிப்பட்ட மார்ஜினில் ஜெயிப்போம், எவ்வளவு வாக்கு வித்தியாசம், இந்த முடிவுகளுக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். 2026 தேர்தலும் அதே போல தான். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றியாக அமையணும் என்பதை நோக்கி தான் நாம் எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆஃப்லைன் ஆன்லைன் இரண்டிலும் திமுக தான் லயன் என காட்டுவோம் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். மேற்கு வங்கத்தில் SIR பணிகளை கண்காணிக்க மாவட்ட நீதிபதிகளை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநில மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று திரிணாமுல் காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. ஓரிரு மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதில் மேற்கு வங்கத்தில் 57 லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி மற்றும் திரு விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆஜராகிய மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி தனது தரப்பு வாதங்களை எடுத்துரைத்தார்.
இந்த வழக்கில் நேற்று உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி அமர்வு எஸ்ஐஆர் பணிகளுக்கு பணியில் உள்ள மாவட்ட நீதிபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்குமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளது. மேற்கு வங்க அரசுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே நிலவும் நம்பிக்கையில்லாமை காரணமாக அசாதாரண சூழலில் அசாதாரண உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இருதரப்பும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகவும் இது எஸ்ஐஆர் பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் கூறினர். நியமிக்கப்படும் மாவட்ட நீதிபதிகள் பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் தொடர்பான புகார்களை கண்காணிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி வாக்காளர் இறுதி பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட அனுமதி வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் விடுபட்டவர்கள் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளால் விசாரிக்கப்பட்ட பின்னர் துணை பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மேற்கு வங்க மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு ஓங்கி குத்துவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் அந்த அமைப்பை யதார்த்தத்திற்கு இழுத்து வந்துள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. உலகையே உலுக்கியுள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் தொடர்புடைய மத்திய அமைச்சர் ஹர்தீப் புரியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போர்க்கொடி தூக்கியுள்ளது. சிறுமிகளை கடத்தி பாலியலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் கைதாகி சிறையில் மர்மமான முறையில் இறந்த அமெரிக்காவின் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்புடைய பிரபலங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்களின் பெயர்களை கொண்ட ஆவணங்கள், புகைப்படங்கள், இமெயில்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டுள்ள இந்த லட்சக்கணக்கான ஆவணங்களில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நார்வே, ஸ்லோவேக்கியா, இந்தியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் உடனான தொடர்புகள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்ப், முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுக்கும் பில்கேட்ஸ் மற்றும் எலான் மஸ்க் போன்ற பெரு முதலாளிகளுக்கும் தொடர்புள்ள ஆவணங்கள் வெளிவந்துள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு அனில் அம்பானி, மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட பிரபலமானவர்களின் பெயர்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஆனால் மிகவும் அருவருப்பான எப்ஸ்டீன் கோப்புகளில் ஹர்தீப் புரியின் பெயர் இடம்பெற்றதை தொடர்ந்து அவரை மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போர்க்கொடி தூக்கியுள்ளது. எப்ஸ்டீனுடன் அவர் தொடர்பில் இருந்ததற்கான சான்றுகள் தெளிவாக உள்ள போதிலும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு அனுமதிக்க மறுத்ததுடன் அவரை பதவி நீக்கம் செய்ய தயங்கி வருவதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழுவான பொலிட் பீரோ குற்றம் சாட்டியுள்ளது. அனைத்து வழிகளிலும் திரு ஹர்தீப் சிங் புரியை பாதுகாக்கவே மத்திய அரசு முயற்சிப்பதாக அக்கட்சி விமர்சித்துள்ளது. எப்ஸ்டீன் ஆவணங்களில் தொடர்புடையவர்கள் மீது பல நாடுகளில் உறுதியான சட்ட மற்றும் தண்டனை நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. எப்ஸ்டீன் ஆவணங்களில் பெயர் உள்ளதாக இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூவின் பட்டங்கள் பறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். மேலும் பலர் அந்தந்த நாடுகளில் தங்கள் பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள அவமானத்தை போக்க மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து ஹர்தீப் புரியை நீக்குவதே சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பணம் வாங்கும் முறை ரத்து செய்யப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் 1150 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சாலைகளை பயன்படுத்தும் வாகனங்களிடமிருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தற்போது ஃபாஸ்டாக் முறையிலும் யூபிஐ மற்றும் நேரடி பணமாகவும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. முறையான ஃபாஸ்டாக் இல்லாமல் பணமாக செலுத்துபவர்களிடமிருந்து 2 மடங்கு கட்டணமும், யூபிஐ மூலம் செலுத்துபவர்களிடமிருந்து 1.25 விழுக்காடு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கூட்டம் அதிகமாக உள்ள நேரங்களில் பணம் செலுத்துவதால் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளதாகவும் கட்டணம் தொடர்பாக வாக்குவாதங்கள் ஏற்படுவதாகவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. எனவே இதனை தவிர்க்கும் வகையில் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையிலும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பணம் செலுத்தும் முறை முற்றிலும் நீக்கப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மாற்றம் நீண்ட வரிசைகளில் நிற்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கவும், போக்குவரத்து இயக்கத்தை விரைவுபடுத்தவும், பணப்பரிமாற்றத்தை குறைக்கவும், முழுமையான டிஜிட்டல் முறையை உறுதி செய்யவும் உதவும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. தற்போது 98% மேற்பட்ட வாகனங்கள் ஃபாஸ்டாகை பயன்படுத்தி வருவதால் இந்த மாற்றம் பெரும்பாலானோருக்கு சிரமமாக இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சாதியை ஒழிக்க முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை பெரிதுபடுத்தக்கூடாது என அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருப்போரூர் கந்தசாமி கோயில் மாசி பிரம்மோற்சவ விழாவுக்கான அழைப்பிதழில் சாதி பெயர்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி திருப்போரூரைச் சேர்ந்த சமரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி திரு டி பரத சக்கரவர்த்தி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது.
திருவிழா அழைப்பிதழில் உபயதாரர்களின் பெயர்கள் சாதி பெயருடன் இடம்பெற்றுள்ளதை குறிப்பிட்டு அறநிலையத்துறை நடத்தும் விழாவில் சாதி பெருமையை ஊக்குவிப்பதை அனுமதிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். அடுத்த விழாக்களின் போது அச்சிடப்படும் அழைப்பிதழ்களில் உபயதாரர்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் அதில் சாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். பிறப்பால் மட்டுமே சாதி வருவதாகவும் பிறப்பு மட்டுமே மக்களை பிளவுபடுத்துவதாகவும் கூறிய நீதிபதி, நாட்டில் சாதியை ஒழிக்க ஒவ்வொரு அதிகாரிகளும் முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பாஜக என்கிற விஷப்பாம்பை அடித்துக் கொள்வதற்கு எத்தனை தடிகள் கிடைத்தாலும் பயன்படுத்துவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை பாரிமுனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேர்தல் நிதி சேகரிப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம், தேசிய அளவில் PM கேர் திட்டத்தின் மூலம் ஊழல் செய்யும் கட்சியின் மாநில தலைவர் தமிழ்நாட்டை பற்றி பேச அருகதை இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் விமர்சனத்திற்கு பே. சண்முகம் பதிலளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவுடன் கைகோர்த்துள்ள அதன் கூட்டணி கட்சிகளையும் தமிழ்நாட்டில் தோற்கடிப்போம் என்று தெரிவித்தார். ஊழல்ல ஒரு நாடு தழுவிய அளவில் ஊழல் செய்து அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. PM கேர் ஃபண்ட் என்கிற பெயரில் பொதுமக்களிடமிருந்து இந்திய அரசாங்கத்தினுடைய லட்சணையை பயன்படுத்தி வசூலித்த தொகையை அது தன்னுடைய சொந்த பணம், அது கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி பகிரங்கமாக ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய மோசடியை செய்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை பற்றியோ சொல்வதற்கான அருகதை எதுவும் அவருக்கு இல்லை. காங்கிரஸ் கட்சியில் நிலவும் இருவிதமான கருத்துக்களை அக்கட்சியின் அகில இந்திய தலைமை சரி செய்யும் என்று திரு பே. சண்முகம் தெரிவித்தார். தேமுதிகவின் வரவால் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மேலும் வலுப்பெற்று இருக்கிறதை தவிர மற்றவர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு பலவீனமடைய எந்த வாய்ப்பும் இல்லை என அவர் கூறியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு பள்ளியில் திரு K.A. செங்கோட்டையனை வரவேற்க தலைமை ஆசிரியர் மாணவர்களை பறையடிக்க வைத்த சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. தாசப்ப கவுண்டன்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு K.A. செங்கோட்டையன் மற்றும் சில சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். அப்போது MLA உள்ளிட்ட எந்த அரசு பொறுப்பிலும் இல்லாத தாவேகா நிர்வாகி திரு செங்கோட்டையனுக்கு பரிவட்டம் கட்டி கும்ப மரியாதையுடன் அரசு பள்ளியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்களை அந்த பள்ளியில் பயிலும் 7 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பறை இசைத்து வரவேற்றனர். பள்ளி நேரத்தில் 7ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களை தொழில்முறை கலைஞர்களைப் போல மாற்று சீருடையில் மைதானத்தில் 2 மணி நேரம் நிற்க வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய முதன்மை கல்வி அலுவலர் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஓமன் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. இலங்கை கண்டியில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் ஓமன் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய ஓமன் அணி முதலில் விளையாடியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 16.2 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த அந்த அணி 104 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக வாசிம் அலி 32 ரன்கள் சேர்த்தார். இதையடுத்து 105 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஒரு விக்கெட்டை மட்டும் விட்டுக் கொடுத்து 9.4 ஓவரிலேயே 108 ரன்களை எடுத்து எளிதாக வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக மிட்சல் மார்ஷ் 64 ரன்கள் எடுத்தார். பி பிரிவில் நடைபெற்ற 4 போட்டிகளிலும் ஓமன் அணி தோல்வியை தழுவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த பரஸ்பர வரி சட்டவிரோதமானது என்று கூறி அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அவற்றை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி வசமாக சிக்கிக் கொண்டதாலேயே இந்திய விவசாயிகளுக்கு தீங்கிழைக்கும் மோசமான வர்த்தக உடன்பாட்டை செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உலகையே உலுக்கியுள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் தொடர்புடைய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போர்க்கொடி தூக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.